ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெய்கள் பார்த்து தான் வந்திருக்கோம். பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கொரிலா எப்படி நம்மளை நெஞ்சை தட்டி தட்டி வரவேற்றுட்ருக்குன்னு பாருங்கள். நாங்கள் உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நிறைய அனிமல்ஸ் சவுண்ட்லாம் கேட்குது. பாருங்க, ஃபஸ்ட் இடத்துலேயே பாலைவனத்தில் இருக்க ஒட்டகம் இருக்குங்க. அழகா பண்ணியிருக்காங்களே. இது என்னதுங்க? கிளியா குருவியா? அந்த கிளிமை இதாக இருக்கு. நீர் யானை இப்படி சவுண்டு கொடுத்து பாருங்க. மண்டையா அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போமா. ஒத்த கொம்பு காண்டாமல் இருக்காங்க, பேசாமல் நின்றுட்டுருக்கு. அடுத்து சிறுத்தை இருக்கு. அடுத்து புலி. இந்த ஒரு முருங்க வாங்க, இங்கிட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டு நிஜமான புலி மாதிரியே இருக்குது. சிங்கம் என்ன அமைதியாக இருக்குது. காட்டுக்கே ராஜா அமைதியாக நின்றுட்டுருக்காரு. ஒட்டகச்சிவிங்கி மண்டையை ஆட்டிகிட்டு இருக்கு. மண்டையை இன்னும் கொஞ்சம் கீழே அரைக்கச்சே நம்மளை தூக்கிடும் போல. அடுத்து குதிரை சும்மா நின்றுட்டுருக்கு. கொஞ்சம் ஓடுற மாதிரி காமிச்சிருந்தா விளாண்டுருக்கும். பாஸ் பவர் யானை காதை விட ஆட்டம் சும்மா நின்றுட்டுருக்கு. அடுத்து வரி குதிரை. புல் மேற மாதிரி வச்சுருக்காங்க. கொஞ்சம் தலையை இறக்கி அதுக்குள்ளே கொஞ்சம் புல் வச்சுருந்தா விளாண்டுருக்கும். அவனை பார்க்கவே வேணும். அடுத்து மலைப்பாம்பு மரத்தை சுற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து கங்காரு குட்டியை வயிற்றில் வச்சு அழகாக நின்றுட்டுருக்கு. அடுத்து பாண்டா கட்டி என்ன எதை யோசிச்சுட்ருக்கோல. எப்படி இங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம்னு யோசிச்சுட்ருக்குமோ. எறும்பு தின்னி எறும்பு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு முத்து பார்த்துட்டு போல. மான் குட்டி மண்டையை ஆட்டிகிட்ருக்கு. ஒரு மான் குட்டி, ஒரு மான் சும்மா நின்றுட்டுருக்கு. அடுத்து நம்ம ஆதிவாசி குடும்பம் நிற்கிறாங்களோ. அங்கே வருங்க, அந்த நெருப்பு தணல் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. மேலே அந்த ரெட் கலர் துணியை பரப்பி விட்டுட்டு உள்ளே எல்லோ கலர் லைட் போட்டிருக்காங்க. அப்படியே ஏர் வெளியே வர்ற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த அழகாக நெருப்பு வர்ற மாதிரியே இருக்குது. 2 குட்டீஸ் வேறு இருக்காங்க உங்களுக்கு. ஆதிவாசி நம்மளை கூப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். நம்மளே சுட்டு சாப்பிட்ருவார். அவங்க வீட்டு போல் அழகாக குட்டி அழகாக இருக்குது. அடுத்து நம்ம ஏலியன்ஸ் வந்துட்டாங்க. நம்மளை தான் கூப்பிட்ற மாதிரி இருக்குது. டொனால்டுக்கு அவ்வளோதான். தேங்க்யூ.